திருப்பரங்குன்றம் தீபத்தூணோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து திருவண்ணாமலை, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எல்லாமே வந்து மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றுறது. அந்த மலை உச்சியில் வந்து தீபத்தூண் அங்கே ஏற்கனவே இருந்துச்சு. இது 67க்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை வரனால சொல்லிக்கிட்டு அந்த 67க்கு அப்புறம் ஒரு 84 கேஸ் போட என்ன பண்ணாங்கன்னா, மோட்ச தீபம் போடுறதுல பிள்ளையார் கோயிலில் கொண்டு வந்து பிள்ளையார் தீபத்தில் வந்து போடுறாங்க. மோட்ச தீபம் அது பேரே வந்து மோட்ச பிள்ளையார் தான் பேர். நான் போன வருஷம் கூட ஆர்டிஐயில் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாணியை பொருட்கள்லாம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எதுவுமே தீபம் ஏற்றுவோம்னு சொன்னனால இது ஒன்றும் கேட்குறக்கு வழி இல்லாமல் போகிறனால என்ன மோட்ச தீபம் போடுறதுக்குள்ள போட வேணாம், நீங்கள் ஏற்கனவே மலை தீபத்தூணில் ஏற்றுங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். மோட்சத்தூண் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்பட்ட அதெல்லாம் சுதந்திரத்துக்கு மேலே நிப்பாடலை. அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால நிப்பாட்டலை, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து தீபம் பார்த்துருக்கோம்ல. அது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 63 வயசு ஆயிடுச்சு. என்னன்னா தீபத்தூண் வந்து மேலே இருந்ததை வந்து என்ன பண்ணாங்கன்னா சமீபத்தில் தான், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 94 வந்து கனகல் தியாகராஜன்ற ஒருத்தர் சிந்து சபா கேஸ் போடுறாரு. அப்புறமேல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபத்தூள் வந்து மலையில் வந்து எங்கனால ஏற்றலாம்னா, இவங்க உச்சியில் ஏற்றலாம்னா, கிட்டத்தட்ட திருப்போணத்தில் இந்த தீபம் வந்து முருகனுக்கான தீபம், முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு கார்த்திகை வந்து முருகனுக்கான தீபத்தில் கொண்டு வந்து பிள்ளையார் கோயில் ஏற்றுறாங்க. என்ன நியாயம்? அது மோட்ச தீபம் இடத்துல அது மோட்ச தீபம். மோட்ச தீபம்னு அதுக்கு பேர், அந்த பிள்ளையாருக்கு பேரே மோட்ச தீபம் பிள்ளையார் தான் பேர். எல்லாரும் போய் மோட்ச தீபம் அங்கே போட்டு என்ன பண்ணால் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கோர்ட்டு கேட்டால் கோர்ட்டு ஆர்டர் அப்படின்ட்டாங்க. அது இப்போ தான் தெரியுது மலை மேலே மலை உச்சியில் தான் ஏற்றணும்னு. இது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீபம் ஏற்றல கோர்ட் வந்து ஆர்டர் போட்டோன்னா நடுவில் இவங்களா ஒரு தீபத்தை செட் பண்ணிட்டு, அதாவது கோர்ட் என்ன ஆர்டர் போடுறது, இந்த மலையை சுற்றி 15 மீட்டருக்குள்ளே ஏற்றணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 15 மீட்டரை விட்டுட்டு தீபத்தூணை ஏற்றினா கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டால் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு இந்த சமயத்தில் தாண்டா தெரியாது. வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து மலையில் எரிகிற வெளிச்சம் அதை பார்க்க முடியாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை உச்சியில் ஏற்றினா சுற்றுவட்ட கிராமத்துக்கு பூராமே தெரியும். தீபம் ஏற்றிட்டு அவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்க அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை. ஆனால் இப்போ பண்ணியிருக்க வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மோட்ச தீபம் போடுறதுக்குள்ள போட்டு அது முருகனுக்கு அதாவது பிள்ளையாருக்கா மாற்றி விட்டு கேட்டால் ஆகம விதின்றாங்க. என்ன ஆகம விதின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆகம விதிப்படி, ஆமாம், ஆகம விதிப்படி என்ன ஆகம விதிப்படி முருகன் திருவண்ணாமலையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கணும். அதே மாதிரி முருகன் தான் கடவுள் ஆண்டவர். அவரை விட்டு இப்படி பிள்ளையார்களுக்கு எப்படி வச்சு பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறான். அப்போ என்ன இல்லைன்னா அகம விதி என்ன வந்துருச்சு? கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, சாணியை போட்டு பூரா எனக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, இங்கே தான் ஏற்றணும், அதனால இந்த மாதிரி ஏற்றணும்னு சொல்லி ஈசான மூலையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஆமாம், எல்லாம் இது கோயில் ஆஃபீஸர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு ஒரு லெட்ரு. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த உச்சி பிள்ளையார் கோயில், கோபுரம், 16 மண்டபம், அந்த அது மயில் மண்டபம் எல்லாம் நேர்கோட்டில் வருனார். இங்கேருந்து பாருங்கள் மயில் மண்டபம் எங்கே லெஃப்ட்டில் ஒதுங்கி இருக்குன்னு பாருங்கள். இங்கே சொன்னது எதுவுமே எல்லாமே பொய். மோட்சத்தீவு அதான் சொல்லலை. அங்கே வந்து கேட்டால் எல்லாமே மோட்சத்தீவு வரக்குள்ள நான் மெனக்கட்டு கோட்டுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஐயில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாணியை பட்டுற பூரா கேட்டான், அவங்க தான் அந்த மாதிரி இங்கே தான் வந்துட்டு அவங்க காலத்துலேருந்து ஏற்றி வருதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களாம். சாணியை பட்டுற காலத்துலேருந்து அங்கே தான் ஏற்றி மோட்சத்தீவு ஏற்றலாம் ஏற்றினாராம். அது என்னன்னு ஒன்றும் புரியலை. நீதிமன்ற உத்தரவு இருந்துமே அரசுனால ஏற்ற முடியல. நீதிமன்ற உத்தரவு என்னன்னா 15 மீட்டர் தான் சொல்லியிருக்கு. மலை மேலே உச்சியில் தான் ஏற்றுக்கு. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு கோயிலையும் மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றுட்டு, கார்த்திகை தீபம்னா மலை உச்சியில் தான் ஏற்றணும். இந்த மாதிரி வந்து ஒரு குன்றில் வந்து ஏற்றிக்கிட்டு இந்த குன்றை விட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இது ஏற்றுறது கிட்டத்தட்ட சென்னை திருப்பி தாண்டாது. யாருமே பார்க்க முடியாது, மக்கள் யாரும் பார்க்க முடியாது. அது அந்த 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 திருவிழாவே வேஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு. சொன்னால் என்ன சொல்கிறாங்க, நீ பிடிச்சி உள்ளே கார்த்திகை தீபத்துக்கு உள்ளே போனாலே நான் தான். என்னை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மட்டும் தண்டாவளத்தில் கம்பி வச்சுட்டான்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லி உள்ளே ஊற்றி போட்டாங்க. நீங்கள் திருப்பரங்குன்றம். ஆமாம், திருப்பரங்குன்றத்தில் போலீஸில் வந்து எனக்கு கரெக்டாக என் பேரை ஸ்பெசிஃபிக்காக எழுதி கொடுத்து, ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தண்டவாளத்தில் கம்பியை வச்சுட்டான்னு சொல்லி இந்த கேஸை போடாமல் இந்த கேஸை மாற்றி எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நான் ஆர்டிஐயில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் அதான் சொல்லலை, இந்த வட்டம் ஏற்றலைன்னா நீ எப்பவுமே ஏற்ற முடியாது. இவ்வளோ முருகபத்திரம் சொல்லலை. நீ முருகபத்திரம் எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டால் இது ஒன்று கூடணும். முதல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்து திருவிழா, எல்லாருமே ஒன்று கூடணும். ஒன்று கூடனா தான் இந்த எப்படி நம்ம அந்த இதுக்கு முருகன் மலைக்கு பாடுபட்டோமோ அந்த மாதிரி இதுக்கு இந்த ஒரு தீபத்துக்கு பாடுபட்டால் தான் இது மறுபடியும் மேலே வந்து உச்சியில் தான் ஏற்றணும் தீபம். கண்டிப்பாக. ஆமாம், அதனால அதான் சொல்லி நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே வேணாலும் எங்கே சொல்கிறதுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கேன். சமீபத்தில் எங்கள் கோயிலில் வந்து கும்பாவாசி நடந்துச்சு, திருப்பரங்குன்றம் கோயில் கும்பாவாசி. அது வந்து சும்மா எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஒழுங்காகவே கரெக்டானபடி நடக்கும். ஆனால் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்தாங்க எதிர்பார்ப்போட அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அது போய் இன்னொரு பிரச்சனை, காலைல 5:30 மணிக்கு வச்சு யாருக்குமே தண்ணி ஊற்றுறது எதுவுமே தெரியல. காலைல 5 மணிக்கு வச்சு தீபத்தூணை தெரியல. அதேமாதிரி இந்த சேஷாதேவி திருவிழா வந்து அங்கே தனியாக இன்னொன்று இருக்குது. அதுக்கு எதுவுமே இவங்க விவசாயம் பண்ணல, அதாவது அது சம்மந்தப்பட்டது எதுவுமே கொடுக்கல. அதாவது எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்து நம்ம பாலாலயம் மண்ணு விட்டு எல்லாமே கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதாவது பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மருந்து வைக்கிறது, அந்த சேஷாதேவின்னு ஒரு
நம்ம தென்கிழக்கு மூலையில் இருக்குது. ஆ அந்த குகை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அது தொல்பொருள் ஆராய்ச்சியிலும் இருக்குது. இந்த மாதிரி இந்த குகை வந்து ரொம்ப சிரமப்பட்டு உள்ளே போகணும்னு இருக்கு. ஆனால் அது கூட இந்த நேற்று கூட ஒரு அவங்க மணிகண்டன் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போன விட்டுறான் பிள்ளையார் இது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த கோயிலை திறந்து விட்டுருந்தாங்க. இன்னும் இதுவரையும் திறக்கலாம். அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் பண்ணது மாதிரி எங்களுக்கு தெரியல. கும்பாபிஷேகம் வந்து சும்மா ஒரு அரைங்குறைமாக தான் நடந்து ஒழிச்சு முழுசாக வந்து எதுவுமே நடக்கல. நன்றி நன்றி நன்றி.